வணக்கம். ஓம் சாந்தி. மனித ஆத்மாக்களை சனாதன கலாச்சாரத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்காக பரமாத்மா மீண்டும் இப்பூமியில் அவதரித்துள்ளார். கர்ம யோகத்தின் மூலம் மனித ஆத்மாக்களை ஞானியாகவும் மாற்றக்கூடிய ஒரு அழகான மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் என்று கூட சொல்லலாம். ஸ்ரீமத் பகவத்கீதை அனைத்து தரப்பிலுள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து கோர்ஸ்களையும் நமக்கு தருகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இது கவுன்சிலிங் மாடல் கூட. அதோடு கூட மேனேஜ்மெண்ட் கோர்ஸையும் நமக்கு தருகிறது. நம் சுய வாழ்க்கையை எப்படி மேனேஜ் செய்வது, சமுதாய சோஷியல் வாழ்க்கையை நாம் எப்படி மேனேஜ் செய்யலாம், நம்முடைய ஒரு உத்தியோகத்தில் நம்மை எப்படி மேனேஜ் செய்வது, இப்படி பலவிதமான ஞானங்களை கொடுக்கக்கூடிய இந்த கீதை, இதை கேட்கும் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்துள்ளது. பரமாத்மாவிற்கு மனித குலத்தினை உயர்த்தக்கூடிய இறைவனுக்கு மனமார்ந்த நன்றியை நாம் உள்ளிருந்து தெரிவித்துக் கொண்டே இந்த ஞானத்தை கேட்டு முன்னேறுவோம். ஜகத் பிதாவான பரமாத்மா இவ்வளவு உயர்ந்தவர், வேர்ல்டு கண்ட்ரோலர் என்று சொல்கிறோம். இந்த சிருஷ்டியை படைத்தவர். அவர் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல வெளி மேனேஜ்மெண்டோடு கூட இன்னர் மேனேஜ்மெண்ட், அதாவது மனதை நாம் எப்படி மேனேஜ் செய்வது, மனோபாவத்தை, நம் நோக்கத்தை, நம்முடைய குணங்களை எப்படி மேனேஜ் செய்வது, இப்படி பல விஷயங்களை மனித ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அவுட் சைடு இன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிலிருந்து உள்நோக்கி நாம் போக வேண்டும். வெளியிலேயே புத்தி இருக்கிறது. வெளிப்புற புத்தியில் நாம் இருக்கும் பொழுது ஆன்ம சிந்தனை செய்வது மிகவும் கடினம். அதனால் இறைவன் நமக்கு ஆன்ம ஞானத்தை கொடுத்த பிறகு நம்முடைய புலன்களை உள்நோக்கி நாம் எடுத்து செல்லும் பொழுது இந்த ஞானம் நமக்கு மிகவும் தெளிவாக புரிய தொடங்கும். கர்மயோகத்தின் மூலமாகவே நாம் கர்ம பந்தத்திலிருந்து கூட விடுபட முடியும். உயர்ந்த கர்மங்கள் நம்மை பந்தத்திலிருந்து விடுவிக்கும். இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்மங்களை மகிழ்ச்சியாக செய்யும் பொழுது மனதை தூய்மையாக வைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கைக்கான பிராக்டிக்கலான பல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டோம், கர்மங்களை செய், அக்ஞானி போல் கர்மங்களை நீ செய், ஆனால் பற்றற்று லோக சங்கிரகத்திற்காக செய் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது அக்ஞானி போல் கர்மம் அப்படின்னாக்க ஞான யுக்த கர்மம் அப்படின்னு சொல்லலாம். அத ஞானம் நமக்கு கிடைச்சிடுது. ஸோ நம்முடைய செயல்கள் பாவ கர்மமாக இருக்க முடியாது. ஞானம் நிறைந்த ஆத்மா செய்யக்கூடிய கர்மமாக தான் இருக்கும் அது. அப்போ நம்ம உதாரணத்திற்கு நம்ம கர்மங்கள் செய்யும் பொழுது நமக்கு சில சமயம் அது தெரியதில்லை. ஒருத்தர் தூங்குறாங்க, தூங்கும் பொழுது எல்லாமே மறந்து போயிடுது. தூங்கி எழுந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. தூங்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது நல்லா தூங்குறோம் அப்படிங்கிறது. இந்த தூங்கக்கூடிய நேரமானது அவங்களுடைய அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. அதே போல அக்ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கும் அந்த நேரத்துல அவன் தவறு செய்தாலும் அவனுடைய கர்மங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்துல அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியறதில்ல. அதற்கு பிறகு தெரியறது, ஓஹோ நான் இப்படி செஞ்சேனா, இதுக்கு பதிலா இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதனால இப்ப அடுத்ததா நம்ம இன்னும் கொஞ்சம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, ஒருத்தங்க தூங்கும்பொழுது கனவு வருது. கனவுல நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். திடீர்னு நம்ம எங்கேயோ ஓடுற மாதிரி இருக்கு, யாரோ துரத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, திடீர்னு யாரோ நம்மளை கொல்ற மாதிரி இருக்கு. திடீர்னு துரத்தும் பொழுது பயத்துல நம்ம ஓடுறோம். அது ஆக்சுவலி அது எதுவுமே நடக்கல. ஆனா நாம அது எல்லா உணர்வுகளையும் ஃபீல் பண்றோம். அது ரியாலிட்டி. நிஜமாவே நம்ம அதை உள்ள ஃபீல் பண்ணி பார்க்குறோம். வேர்த்து கொட்டிடுது. ஆனா கண் முழித்த பிறகுதான் தெரியுது அது வெறும் கனவு அப்படின்னு சொல்லி. அது அது அந்த வேதனையை, பெயினை நாம அனுபவிச்ச பிறகுதான் நமக்கு தெரியுது. அதனால கனவின் பொருள் எப்படி நம்ம தூக்கத்திலிருந்து விழித்த பிறகுதான் தெரியுமோ, அது மாதிரி
அஞ்ஞானிக்கு அவன் செய்யக்கூடிய தவறு செய்யும் பொழுது தெரியாது. அதனால யாரையும் நீ அஞ்ஞானி, நீ இந்த மாதிரி செய்யற வேலைகளை விட்டுடு, நீ செய்யக்கூடாது, நான் அஞ்ஞானி, நான் செய்யறதெல்லாம் தான் சரி அப்படின்னு ஒரு அகங்காரத்துல யாரையும் நாம இப்படி சொல்லக்கூடாது. அப்போ பரமாத்மா அடுத்ததா என்ன சொல்றார் நமக்கு அப்படின்னா, ந புத்தி பேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்ம சங்கினாம், ந புத்தி பேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்ம சங்கினாம், ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன், ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். ந புத்தி பேதம் ஜனயேத், அதாவது அஞ்ஞானிகளோட மனதை குழப்பக்கூடாது. எப்படிப்பட்டவர்களுடைய கர்மங்களில் கர்ம பலனில் பற்றுள்ள அஞ்ஞானிகளோட மனதை நீ குழப்பக்கூடாது. நீ ஞானியாக இருக்கலாம், ஆனால் அவன் அஞ்ஞானி அப்படிங்கிறதுனால அவனுடைய மனதை குழப்பக்கூடாது. இன்னொரு விஷயம், ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தஸ் சமாச்சரன்னு. ஒரு வித்வானாக, பண்டிதனாக, ஞானியாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்ட செயல்களை செய்து காட்டுவானோ அப்படிப்பட்ட செயல்களை செய்ய தூண்டுதல் தான் தரணுமே தவிர நீ அவன் மனதை கலக்கக்கூடாது. எவ்வளவு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே ஒரு நுணுக்கமான விஷயத்தை ஆட் பண்றார் இங்க இறைவன். இதுக்கு முன்னாடி சொன்னது ஒண்ணு, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா ரொம்ப அழகா சொல்றாரு இங்க, அஞ்ஞானி போல் நீ கர்மம் செய்யன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப சொல்றார், நீ அஞ்ஞானிய போயிட்டு நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லாத. அஞ்ஞானியோட மனதை குழப்பக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு மனசுல வந்துடுச்சுன்னா அவங்க போயிட்டு நீ செய்யறதெல்லாம் தப்பு, உன்னுடைய மனநிலை சரியில்லை, இந்த மாதிரி மனோபாவத்துல நீ கர்மங்கள் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கர்மம் செய்யறதையே விட்டுடுவான், நல்ல செயல்கள் செய்யறதையே விட்டுடுவான். அப்போ நம்மளுடைய இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லும் பொழுது கர்மயோகியாகவாவது அவன் ஆயிருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாமல் கர்மங்களையே விடுறதுக்கான தூண்டுதலாக ஆகிடக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது, கூட இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய அண்ணன் இருக்க, அவங்க 10வது, அந்த குழந்தை இப்போதான் எல்கேஜி போகுது. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, உனக்கு தெரியுமா இவ்வளோ குண்டு குண்டு புக்கெல்லாம் நீ படிக்கணும், 20 பேஜுக்கெல்லாம் நீ ஆன்சர் எழுதணும், பகலா கண் விழிச்சு படிக்கணும், தூங்குறது கூட டைம் இருக்காது, இப்பவே ஒழுங்கா படி, இந்த மாதிரி பயமுறுத்தினா அந்த குழந்தை இன்னைக்கு எழுதுற ஏபிசிடியை கூட விட்டுடுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சு. இது உதாரணத்திற்கு. அப்போ நாம யார்கிட்டையும் நம்முடைய புலமையை திணிக்க கூடாது. எனக்கு தெரியும், ஓகே, நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள அதை திணிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், நீ பக்தியை விடு, நீ செய்யற கர்மங்கள் தவறு, நீ இதை செய்யாதேன்னு யாருக்கும் எதையும் சொல்லாதே. அப்போ புலமையை திணிக்க கூடாது. அப்படின்னா அவர்கள் பக்தி பண்றாங்களா பண்ணட்டும், ஹோமம் பண்றாங்களா பண்ணட்டும், பூஜை பண்றாங்களா செய்யட்டும். இந்த ஒரு வேத கடமைகளை செய்து கூட அவர்கள் கர்மயோகத்தை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதையுமே அவங்க விட்டுட்டாங்கன்னா, இப்படி இந்த மார்க்கத்திலயும் இல்லை அந்த மார்க்கத்திலயும் இல்லை அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில முன்னேறவே முடியாம ஆயிடும். ஆன்மீக முன்னேற்றம் முழுமையாக தடைபற்றும். அதனால நீ போயிட்டு யார்கிட்டயுமே நீ அக்ஞானி, நீ ஒரு மோகத்திலேயே மூழ்கி இருக்க, புழுவாக இருக்க, நீ எங்க முன்னேற போற, உனக்கு மோட்சமே கிடைக்காது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்கள டிமோட்டிவேட் நம்ம பண்ணக்கூடாது. ஞான மார்க்கத்துல நீ எல்லாம் எங்க போக முடியும், இப்படி நம்ம பேசிட்டா கூட அவங்கள அது ஒரு உற்சாகத்தை குறைச்சிடும். அதனால அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்ய விடணும். உதாரணத்திற்கு, ஒரு அப்பா இருக்காரு, அவங்க குழந்தைய கையை பிடிச்சு ரொம்ப ஸ்பீடா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அது இப்பதான் நடக்க கத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா ரொம்ப பெரியவர், அவர் ஸ்பீடுக்கு இந்த குழந்தை நடக்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் தரன்னு அந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு போனா என்ன ஆகும்? அந்த குழந்தை ஒரே எதிரியா கத்த ஆரம்பிக்கும்,
அது நடக்கிறது கொஞ்சம் நடக்கிறதையும் விட்டுட்டு நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பொதுவாக ஞானிகளுடைய மனநிலை இப்படி இருக்கக்கூடாது. அப்போ நாம எப்படி செய்யறோமோ அப்படிதான் உலகம் என்னை பின்பற்றும், நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால என்ன சொல்றாரு இங்க இறைவன்னா, ஞானிகளுக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா உலகம் என் பின்னாடி வருது அப்படின்னாக்க, என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்க, நாம செய்யக்கூடிய எந்த செயலுமே என்னை வீழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களையும் வீழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடாது. அப்போ அதனாலதான் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ந புத்தி பேதம் ஜனயேத், அவங்க மனச நீ குழப்பாதே. அப்போ ஒவ்வொரு வார்த்தையை கூட இங்க ஞானி போல இருக்கணும். இரக்க மனப்பான்மை நமக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த ந புத்தி பேதம் ஜனயேத் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ பொதுவாக மகான்களா இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு அதிகம்னு பார்த்தோம். புத்தர் இருந்த நேரம் அது, பௌத்த மதம் வந்த நேரம் அது. பொதுவா எல்லாருமே அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, வேத கடமையை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சடங்கு சம்பிரதாயத்துல ஒரு குருட்டு நம்பிக்கையோட பாதி செஞ்சு பாதி செய்யாம, இப்படி இல்லாம அப்படி இல்லாம இருந்தாங்க. வேத கலாச்சாரமே ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அதை ஒரு டிஸ்சர்வீஸாக அது ஆயிடுது. அப்ப புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, வேத கலாச்சாரத்தெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பௌத்த மதத்துல காடோடைய கான்செப்டே சொல்லல. மனதை தூய்மைப்படுத்தணும், அதுதான் உங்க லட்சியம், நீங்க அதை மட்டும் செய்யுங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாருமே ஒரு பாதி பாரதம், கிட்டத்தட்ட பாரத பூமி முழுக்க எல்லாருமே பௌத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடுது. எதுவுமே பண்ண வேண்டாம், மன தூய்மைன்றது ஒண்ணுதான் அவங்க மனசுல இருந்தது. அப்போ குமரில பட்டர் அந்த நேரம் வந்த நேரம் அது, சங்கராச்சாரியர் அவர்லாம் இருந்த நேரம் அது. அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னாக்க, இது ஏன் இப்படி ஆயிடுத்து, திரும்பவும் நான் வேத கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு பௌத்த மதத்துக்கு போயிட்டு பௌத்தியாயி பிட்சை எடுத்து திரும்பவும் அந்த ஒரு பௌத்த மதத்தோடைய முழு டீட்டெயிலையும் கத்துக்கிட்டு வந்து அவர் உட்காந்து வாத விவாதங்கள் செய்து பௌத்திகளையே தோற்கடிச்சார். நீங்க சொல்ற கான்செப்ட் சரி கிடையாது, நிச்சயமாக மனிதர்கள் வேத சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் கடைபிடிக்கணும், இல்லாட்டா நம்மளுடைய வேத கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்துல சங்கராச்சாரியார் வந்தார். குமரில பட்டர் இப்படி செஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப பச்சாதாபமாச்சு. நம்ம இந்த அதனால அவர் தன்னையே எரிச்சுக்கணும், இது ஒரு ராங் பிரசிடென்ட்டா ஆயிடக்கூடாது, என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணுவார்களே மக்கள், அப்போ நான் தவறு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி சுய தண்டனை கொடுத்துக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, அந்த உமி எல்லாம் குமிச்சு அதுல தீ மூட்டிட்டு அதுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. மெல்ல மெல்ல அது தீ பிடிச்சு அது கருகும் பொழுது இவரோட உடலும் கருகிடட்டும், நானும் போயிடுறேன் இதுல அப்படின்னு உட்கார்ந்துருவார். அந்த நேரத்துல சங்கராச்சாரியார் அங்க வருவார். அப்ப அவர் சொல்வார், நான் உங்களுடைய விவாதம் சாஸ்திரார்த்தம் பண்ணணும், விவாதம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நீங்க மக்களை வேத கலாச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அவங்கள எல்லாரையுமே ரொம்ப சடங்கு சம்பிரதாயத்துல முழுகடிச்சிட்டீங்க. ஆனா என்னுடைய சித்தாந்தம் மக்களை இதிலிருந்தும் மேல உயர்த்தணும் அப்படிங்கிறது தானே தவிர இதோட நிறுத்தணுங்கிறது கிடையாது. அப்ப அவர் சொல்வார், நான் இப்ப பண்ண முடியாது, மண்டன மிஸ்ரர் என்னுடைய சிஷ்யர், அவரோட நீங்க விவாதம் பண்ணுங்க. அவர் ஜெயிச்சார்னாக்க நான் ஜெயிச்சா மாதிரி, அவர் தோத்தா நான் தோத்தா மாதிரின்னு. அப்போ கடைசியில சங்கராச்சாரியார் விவாதம் பண்ணி மண்டன மிஸ்ரரை தோற்கடிச்சிடுவார். அப்போ அதிலிருந்து என்ன ஆகுறது அப்படின்னாக்க, மக்கள் வேத சரங்குகளை கடைபிடித்தாலும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னாக்க அவர்களுடைய கர்மங்கள் இந்த துறவிகளை போல இருக்கு அப்படின்னாக்க, பொதுவா ஞானிகள்னா என்ன பண்றாங்க, அவங்க சம்பாதிக்கிறது இல்லை, அவங்க பெற்றோர்களை கூட பார்த்துக்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில வந்துடுறாங்க அவங்க. ஆனா அவங்க செய்யறது பாவம் இல்லை. ஒருவேளை ஒருவன் ஞானின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு தானும் பெற்றோர்களை பார்த்துக்காம தானும் பணம் ஈட்டாமல் அவரை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவன் நிச்சயமாக விகர்மியாக தான் ஆவான், உயர்ந்த நிலையை அடைய முடியாது. சங்கராச்சாரியரோட நிலை வேற, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இல்லறத்துல இருக்கிறவங்களோட நிலை வேற. அதனால ஒரு தவறான பிரசிடென்ட், நான் செய்யறதை தவறான முன்னோடியாக நான் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்ம புத்தியில இருக்கணும். அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, ந புத்தி பேதம் ஜனயேத், நீ யார் மனதிலையும் குழப்பத்தை உருவாக்காத.
நீ செய்யக்கூடியத பல பேர் பின்பற்றுவார்கள். நீ முன்னோடியாக இருக்க போற அப்படின்னா உன் கர்மங்கள் மிக மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதையே நாம் கேட்டு சிந்தித்து நம் கர்மங்களை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை செய்வோம். ஓம் சாந்தி.